வீதியை செய்ததா வாழைச்சேனை பிரதேச சபை சிராஜ் வீதியை செய்ததா சிராஜ் வீதியை செய்தார்கள் வீதியை புனரமைப்பு செஞ்சு தர மாட்டீங்களா? பிரதேச உறுப்பினரே தூங்குறீங்களா? இந்த வழியால வரமாட்டீங்களா? இந்த வீதியை புனரமைப்பு செஞ்சு தர மாட்டீங்களா? வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரே இந்த வீதியை புனரமைப்பு செஞ்சுதா? வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரே சிராஜ் வீதியை புனரமைப்பு செஞ்சுதா? வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளரே சிராஜ் வீதியை புனரமைப்பு செஞ்சுதா? செய்கிறாங்க. அதிமேத ஜனாதிபதி அவர்களே சிராஜ் வீதியை புனரமைப்பு செஞ்சு தாருங்கள். அதிமேத ஜனாதிபதி வாழைச்சேனை கிராம இந்த விரந்திரச்சேனை தெற்கு பிரதேசத்தில் இருக்கிற சிராஜ் வீதி இது கனகாலம் வச்சு புனரமைக்காமல் இருக்கு. இது இங்கே இருக்கிற நோயாளிகள் இந்த வயது வருவர்கள்லாம் உள்ளுக்கு வராதால மெயினில் வச்சு தான் அவங்கள ஏற்றி போக வேண்டியதாக இருக்கு. ஆட்டாக்காரங்க கூட உள்ளுக்கு வரான் இல்லை. மற்ற சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் வரக்குள்ள புஷ்பஜிகள் வரக்குள்ள அவங்க தடமாறி விழுகிறதும் வயதுவர்களுக்கு இங்கேருந்து அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதையோ மற்றது அவர்களை எடுத்து செல்வதற்கு சரியான சிரமமாக இருக்கு. தயவு செய்து வாழைச்சேனை பிரதேச சபைக்கு இரண்டு தரம் நாங்கள் இந்த ரோட்டு சம்பந்தமாக அறிவிச்சிருக்கோம். தயவு செய்து இந்த ரோட்டை புனரமைச்சு தரும்படி தயவாய் வேண்டிக் கொள்கிறோம். பல முறை நாங்கள் வாய் மூலமும் கழிச்சிருக்கோம். ஆனால் கழிச்சும் அவங்க அந்த செஞ்ச ஆரம்பம் அதில் செஞ்ச ஆரம்பம்னு சொல்லி எழுத்து மூலத்திலையும் இரண்டு முறை கொடுத்திருக்கோம். இந்த முந்தைய அரசாங்கத்திலையும் கொடுத்திருக்கோம், தப்பு அரசாங்கத்திலையும் இந்த இது விஷயமா கழிச்சிருக்கோம். ஆனால் இந்த செஞ்ச ஆரம் இந்த மினக்கெடுத்திட்டு இருக்காங்க. இந்த ரோட்டில் இதுவரைக்கும் தனி மணலாவே இருக்கு. கிரவலும் இல்லாம ஒரு கொங்கீட்டும் இல்லாம கூட இருக்கு இந்த ரோட். இந்த பிறந்தரிஜன ஏரியாவை ஓட்டமாடியில் இதுதான் கீழ்மட்டமாயிருக்கு. நீங்க நேரடியா வந்து இந்த பிரதேச மெம்பர்மாரு இதுல வந்து நேரடியா வந்து பார்த்து இதை கொஞ்சம் தயவு செய்து செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீதியை மிச்சங்காலமா யாருமே வந்து செய்தாரமா இல்லை. எங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போறதெல்லாம் கஷ்டமா இருக்கு. ஓட்டோ கோல் எடுத்தாலும் அந்த ரோட் உங்களுக்கு வாங்க, உங்களோட வீட்டுக்கிட்ட வரையில எங்களோட டயர் பழுதா இந்த ஓட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இதால வந்து உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அவசரத்துக்கு கர்ப்பிணி தாய்மார்களை கொண்டு போறேன்னா கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாலும் மெயின்ல இறக்கி போட்டு போவாங்க. அப்ப இந்த வீதியை தயவு செய்து இந்த பிரதேசத்துக்குரிய உறுப்பினர்கள், செயலாளர்கள், அதே மாதிரி தவிசாளர்கள் இதை பார்த்து மிகவும் அவசரமாக இதை செய்தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பல கோரிக்கைகள் பல வருடங்களாக முன்வைத்து இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப்படாதால நாங்கள் இன்றைக்கு சிறிய பேரணி ஒன்று ஏற்பாடு செய்து இனிமேலாவது நல்ல ஒரு வீதி வரும் எதிர்பார்த்து இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்கும். अस्सलाम वालेकुम वनकम මේ පාර ගොඩක් කාලයක් තියෙනවා හදලා දෙන්න අපිට ජනාධිපති අනුර දිසානායක இந்த මේ පාර අපිට අනිවාර්ය හදලා දෙන්න ඕනේ. හරිද? මේ ඉස්කෝලේ යන්න මේ ඉස්කෝලේ යන්නත් මේ ළමයට කරදරයි. හරිද? ලෙඩ කටිය තරන් යන්න පාරට මෙයින් පාරට තමයි අර යන්න ඕනේ.
මස්සාවොත් ගෙදර ඔක්කොම පිරිනනවා. වතුර කාන එක පිරීලා වතුර තමයි යන්නේ. හරිද? මේක අනුමාන කරලා මේක පාර හදලා දෙන්න.